வணக்கம் மாணவர்களே, இங்கே நாம் வட்டத்தின் கோணங்கள் என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த அலகின் இப்பகுதியில் ஒரே துண்ட கோணங்களை இனங்காணுதல், ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை என்ற தேற்றத்தை நிறுவுதல் மற்றும் தேற்றம் தொடர்படும் வினாக்களையும் இப்பொழுது பார்ப்போம். முதலில் நாம் வட்டத்தின் துண்டங்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இங்கே ஒரு வட்டம் இருக்கின்றது. இந்த வட்டத்தில் உள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடானது நாண் என்று சொல்லப்படும். இங்கே ஏபி ஒரு நாண் ஆகும். இந்த நாண் வட்டத்தால் உள்ளடக்கப்படும் பகுதியை இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றது. இந்த நாண் வட்டத்தால் உள்ளடக்கப்படும் பகுதியை பரப்பளவை இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றது. இது ஒரு பெரும் பகுதி, இது சிறிய பகுதி. இந்த பெரிய பகுதி பெரித்துண்டம் என்று சொல்லப்படும், சிறிய பகுதி சிறித்துண்டம் என்று சொல்லப்படும். இதனால் நாம் விளங்கிக் கொள்வது, வட்டத்தின் நாண் ஒரு நாண், அதனை இரண்டு துண்டங்களாக பிரிக்கின்றதை பார்க்கின்றோம். இனி நாம் ஒரே துண்ட கோணங்கள் என்பதை பார்ப்போம். பார்க்கின்ற பொழுது இந்த நாண் வட்டத்தை இரண்டு துண்டங்களாக பிரித்திருக்கின்றது. ஒரே துண்டம் என்று சொல்லும் பொழுது, ஒரே துண்ட கோணங்கள் என்று சொல்லும் பொழுது, இங்கே இந்த பெரிய துண்டத்தில் அதனுடைய வில்லில் அமைந்துள்ள இவ்வாறான கோணங்கள் ஒரே துண்ட கோணங்களாக இருக்கின்றன. இவற்றை நாம் இன்னொரு விதமாக பார்ப்பதானால், இங்கே இந்த சிறிய வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணங்களாகவும் இவை இருக்கின்றன. இந்த சிறிய வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் எதிரமைக்கும் கோணங்களாகவும் இந்த ஒரே துண்ட கோணங்கள் இருக்கின்றன. இந்த கோணங்களின் தொடர்பு என்ன என்பதை பார்ப்பதற்காக நாம் இவ்வாறு இந்த கோணத்தை அளந்து இவ்வாறான ஒரு துண்டை வெட்டி நாம் எடுக்க முடியும். கள பண்ணி இதனுடைய இந்த கோணத்தினுடைய அளவை நாம் இவ்வாறு வெட்டி எடுத்தபின் அதனை நாம் ஒவ்வொரு கோணத்திலும் நான் இவ்வாறு வைத்து பார்க்க முடியும். பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் சமனாக இருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே ஒரே துண்ட கோணங்கள் சமனானவையாக இருக்கின்றன. இது ஒரு தேற்றமாகும். ஒரே துண்ட கோணங்கள் சமன். இந்த தேற்றத்தை நாம் முறைப்படி இப்பொழுது நிறுவுவோம். இங்கே உரு ஒன்றை இவ்வாறு வரைந்து கொள்ள வேண்டும். தரவு ஓவை மையமாக உடைய வட்டத்தில் நாண் XYயின் ஒரே பக்கத்தில் ABC ஆகிய புள்ளிகள் அமைந்துள்ளன. இவ்வாறு உருவை வரைந்த பின் தரவை எழுதிக்கொள்ள வேண்டும். முக்கியமான விடயம், நாண் XYயின் ஒரே பக்கத்தில் ABC என்ற புள்ளிகள் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கோணங்கள் ஒரே துண்ட கோணங்களாக இருக்கும். நிறுவ வேண்டியது கோணம் XAY, XBY, XCY ஆகியவை சமன் என நிறுவ வேண்டும். ஒரே துண்ட கோணங்கள் சமன் என நிறுவ வேண்டும். இதற்கான அமைப்பு OX OYகளை இணைத்தல், மையத்துடன் Xஐயும் Yஐயும் இணைத்தல். அடுத்ததாக நிறுவல். மிகவும் இலகுவான நிறுவல் இது. இதற்கு நாம் முன்னர் கற்றுக்கொண்ட மையத்திலே இரமைக்கும் கோணம், அதாவது ஒரு வில் மையத்திலே இரமைக்கும் கோணம் பரிதியிலே இரமைக்கும் கோணத்தின் இருமடங்குன்ற தேற்றத்தை இங்கே பயன்படுத்தித்தான் இந்த தேற்றத்தை நிறுவப் போகிறோம். ஆம், XOY என்ற கோணம் XAY என்ற கோணத்தின் இருமடங்கு. இந்த கோணம் இதனுடைய இருமடங்கு. அது தேற்றம். நாம் முன்னர் கற்றுக்கொண்டது. வட்டத்தின் வில் ஒன்று மையத்தில் ஏறமைக்கும் கோணம் அவ்வில் பரிதியின் எஞ்சிய பகுதியில் ஏறமைக்கும் கோணத்தின் இருமடங்கு ஆகும். இதே போன்று XOY என்பது XBY என்ற கோணத்தின் இருமடங்கு ஆகும். இந்த கோணம் இதனுடைய இருமடங்கு. அதே போன்று XOY ஆனது XCY இதனுடையவும் இருமடங்கு. அதே தேற்றம். இதிலிருந்து நமக்கு கிடைப்பது என்ன? XOY என்ற கோணத்திற்கு இந்த மூன்று கோணங்களின் இருமடங்காக. எனவே இதிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய முடிவு 2XAY கோணம் 2XBY கோணம் 2XCY
ஒய் ஆகிய இந்த மூன்றும் சமனாக இருக்கு. இந்த மூன்று கோணத்தின் 2 மடங்குகள் சமனாக இருக்கின்றன. ஏனெனில் அவை ஒரே கோணத்துக்கு சமனாக ஒரே கோணத்தை குறித்து நிற்கின்றன. இந்த சமன்பாட்டை 2ஆல் வகுத்து விட்டால் எங்களுக்கு கிடைப்பது இந்த மூன்று கோணங்களும் சமன் என்பது. அதுதான் நாம் நிறுவ வேண்டிய மிகவும் இலகுவான நிறுவல். இனி நாம் இந்த தேற்றம் பயன்படும் வினாவை பார்ப்போம். இங்கே ஒரு உரு தரப்பட்டுள்ளது. இந்த உருவில் உள்ள தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமனை காண்க. நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த 2 கோணங்களும் சமன். என்ன காரணம் என்று சொன்னால் இங்கே தரப்பட்டுள்ளது பிஆர் கியூஆருக்கு சமன் என இங்கே தரப்பட்டுள்ளபடியால் இந்த பிக்யூஆர் என்பது ஒரு இருசம பக்க முக்கோணியாக இருக்கின்றது. எனவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமம். அந்த வகையில் இது 50 பாகை என்றால் இங்கேயும் 50 பாகை. இனி நாம் முக்கோணி இந்த பிக்யூஆரில் 3 அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 180 பாகையாகும். 3 அகக்கோணங்கள் 50 பாகை 50 பாகை. கோணம் பிஆர்கியூ 3ஐயும் கூட்டினால் 180 பாகை. இதிலிருந்து நாம் பிஆர்கியூ இந்த கோணத்தை நாம் காணலாம். இவ்வாறு பிஆர்கியூ என்ற கோணத்தின் பெருமன் 80 பாகை என நமக்கு கிடைக்கும். இந்த கோணத்தின் பெருமன் 80 பாகை என கிடைக்கும். இனி நாம் எக்ஸ் என்பது இந்த பிஆர்கியூ என்ற இந்த கோணத்துக்கு சமம். இவை ரெண்டும் சமன். காரணம் என்ன? ஒரே துண்ட கோணங்கள். அந்த தேற்றத்தின்படி இந்த 2 கோணங்கள் சமன். எனவே எக்ஸின் பெருமனும் 80 பாகை ஆகும். பிஆர்கியூ என்ற கோணத்தின் பெருமன் 80 பாகையானபடியால் எக்ஸின் பெருமனும் 80. இது ரெண்டும் 80 பாகை. மற்றொரு வினாவை பார்ப்போம். உருவில் பிஆர்டி சமன், அதாவது கோணம் பிஆர்டி இந்த கோணம் கியூஎஸ்டி என்ற இந்த கோணத்துக்கு சமன். இந்த 2 விரிகோணங்களும் சமன் என காட்டுக என்பது வினா. இதற்கு நாம் சிந்திக்க வேண்டியது. இங்கே 2 கோணங்கள் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். பிஆர்டி என்ற கோணமும் பிஆர்கியூ என்ற கோணமும் பிஆர்கியூ என்ற கோணமும் பிஆர்டி என்ற கோணம் ரெண்டையும் கூட்டினால் 180 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அதே போன்று நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே அடுத்துள்ள கோணங்கள் கியூஎஸ்பி என்ற இந்த கோணமும் கியூஎஸ்டி என்ற இந்த கோணமும் கூட்டுத்தொகை 180 பாகை. அதே காரணம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். ஆகவே இந்த 2 தொடர்பும் 180 என்பதால் இந்த 2 கூட்டுத்தொகைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கின்றன. இந்த 2 கூட்டுத்தொகைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கின்றன. இதிலே நாம் சமமான ஒரு கோணத்தை காணலாம். அதாவது பிஆர்கியூ என்ற கோணமும் கியூஎஸ்பி என்ற இந்த 2 கோணங்களும் ஒரே துண்ட கோணங்கள். இது ரெண்டும் ஒரே துண்ட கோணங்கள். எனவே நாம் இந்த தொடர்பை மீண்டும் இங்கே எழுதி பார்க்கின்ற பொழுது இந்த சமனான கோணங்களை நாம் இதிலே இவ்வாறு இனங்காட்டுகின்றோம். இந்த 2 கோணங்களும் இந்த தொடர்பிலே இந்த 2 கோணங்களும் சமன் என காட்டிவிட்டோம். ஒரே துண்ட கோணங்கள் சமன். இந்த தொடர்பிலே இந்த 2 கோணங்களும் சமன். இந்த சமமான கோணங்களை நாம் கழித்து விடலாம். 2 பக்கம் இப்படி வெட்டியும் காட்டலாம். கழிக்கின்ற போது நமக்கு கிடைப்பது பிஆர்டி என்பது கோணம் பிஆர்டி சமன் கோணம் கியூஎஸ்டி. பிஆர்டி என்ற இந்த கோணம் கியூஎஸ்டி என்ற இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கின்றது. இதுதான் நாம் நிறுவி காட்ட வேண்டியது. இதற்கு நாம் பயன்படுத்தியது இங்கே ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்பதனை. மற்றொரு வினாவை பார்ப்போம். உருவில் உள்ள தரவுகளை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற தரவுகளை பயன்படுத்தி பிசிடி இன் பெருமனை காண வேண்டும். பிசிடியின் பெருமனை காண்பதற்கு நாங்கள் சிடியை இணைக்க வேண்டும். இணைத்த பின் சிந்திப்போம். இந்த கோணத்தின் பெருமனை நாம் காண வேண்டும். இதுதான் பிசிடி. இதனுடைய பெருமனை காண வேண்டும். இங்கே நமக்கு ஒன்று தெரியும். ஏபிடி என்ற இந்த முக்கோணியில் 3 பக்கங்களும் சமம் என தரப்பட்டுள்ளது. அதிலிருந்து நமக்கு கிடைப்பது என்று சொன்னால் அதனுடைய அகக்கோணங்கள் 3 சமன்
அவை 60 பாகை பருமன் உடையவை. ஏபிடி என்ற முக்கோணின் அகக்கோணங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அவை மூன்றும் 60 பாகை உடையவை. அதை இங்கே நாம் குறித்து கொள்ள வேண்டும். இனி நாம் பார்க்கின்ற பொழுது ஏடிபி என்ற இந்த கோணம் ஏசிபி என்ற இந்த கோணத்திற்கு சமன். ஒரே துண்ட கோணம். இவை இரண்டும் ஒரே துண்ட கோணங்கள். இந்த கோணம் இந்த கோணம். ஆகவே 60. அதனை நாம் அங்கே 60 பாகை என குறித்து கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கே ஏபிடி இந்த கோணம் ஏசிடி இவை இரண்டும் ஒரே துண்ட கோணங்கள். இதுவும் ஒரே துண்ட கோணங்கள். அதுவும் 60 பாகை. இது 60 பாகை என்பதா, இதுவும் 60 பாகை. அதையும் அங்கே குறித்த பின் எமக்கு இப்பொழுது கேட்கப்பட்ட கோணம் கிடைத்துவிட்டது. பிசிடி என்பது இங்கே இரண்டு கோணங்களினதும் கூட்டுத்தொகை. இரண்டினதும் கூட்டுத்தொகை தான் பிசிடி. 60 கூட்டினால் 120 பாகை என கிடைக்கும். சாராம்சம்: ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை.